Hi friends, welcome to my channel Soumya Makeover Studio and Academy. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 தான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைல் கிளாஸு. ஸோ யாராவது டே 1 கிளாஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலும் மெசிப்ரே ஹேர் ஸ்டைலாக வந்து நான் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும், ஸோ ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அந்த நீட்னஸோ ப்ரிப்ரேஷனோ வராது. ஸோ அதனால தான் நான் கூட இருந்து சில இந்த மிஸ்டேக்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து அடுத்தடுத்து திரும்பியும் அதே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். யாருக்காச்சும் ஹேர் ஸ்டைல் கிளாஸ்க்கு வந்து கற்றுக்கணும், நம்ம வந்து 6 days கிளாஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மேக்கப் எல்லா கிளாஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். மெயினாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் யாராவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். 1-on-1 கிளாஸஸும் இருக்குது. உங்களோட டேட் ப்ரிஃபரன்ஸ் படி நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ் மாதிரி தான் வராங்க. ஸோ அகெயின் எப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டே சொல்லி கொடுத்தது வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து மைண்டில் நிற்காது. ஸோ திரும்பி நம்ம செகண்ட் டே டெமோ காமிக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ திரும்பி பார்ட்டிஷன்ஸ் எப்படி பிரிக்கணும், ஹேர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது டெமோ 3ல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஹேர் ஸ்டைல் கிளாஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. டோட்டலாக 6 days கிளாஸு சாரீ பிபிடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்து அவங்க வரும்போது அடுத்தடுத்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ கேர்ள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி டைரக்ஷனில் பிடிக்கிறது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அது நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் பண்ணலாம், அவங்கக்கிட்ட ஒரு என்ன சொல்லுங்க அமௌண்ட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அகெயின் க்ரௌன் பாத்தில் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக புரியாது. செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. செகண்ட் டைம் திரும்பி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னுமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு கிளாஸஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஸோ யாருக்காவது இன்னும் மேக்கப் நான் நல்லா பண்ணுவேன், இன்னும் ஹேர் ஸ்டைல் எனக்கு கரெக்டாக வரல, பட் ஆனால் எனக்கு ஒரு சீக்கிரம் கிளாஸ் முடிக்கணும், அமௌண்ட்டும் ஃபீஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்டுடியோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலக்கொம்பாளையம் தான், நியர் சிங்காநல்லூர். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா துடியூர்லேருந்து வராங்க. ஸோ ரொம்ப நாளாக கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக இப்போ தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களும் வந்து வீடியோஸ் எடுத்துக்குவாங்க, நோட்ஸுமே எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர் டவுட் இருக்கும்போது அந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15+ ஹேர் ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்தது அவங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ வித் ப்ராக்டிஸோடு தான் நான் வந்து இந்த கிளாஸஸே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் டூல்ஸ்லாம் கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் கொண்டு வர வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கோம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஹேர் டம்மி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஹேர் டம்மி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வீட்டுக்கு போயும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக ஹேர் டம்மி வாங்கிக்க சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெமோ காமிச்சது. ஸோ செகண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வேரியேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காவது
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிளாஸ் யாராவது வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இருக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.